Hi, we can all learn easily if we all are committed to learning English. Yes, in this lesson, I would like to teach you some useful spoken English tips through Tamil. So, my dear loved viewers, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனசுல தோன்றதை நான் வாங்குவேன், என் மனசுல தோன்றதை நான் சொல்லுவேன், என் மனசுல தோன்றதை நான் செய்வேன். அதாவது நம்ம பேச்சு வழக்கில் சொன்னோம் அப்படின்னா, என் மனசில் பட்டதை நான் வாங்குவேன்ப்பா, என் மனசில் பட்டதை நான் செய்வேன். ஸோ இப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமான தமிழ் சென்டென்சஸ் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப். ஸோ மை டியர் லவ்வர் வியூவர்ஸ், this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. ஸோ என் மனசில் பட்டதை நான் செய்வேன், என் மனசில் பட்டதை நான் வாங்குவேன், என் மனசில் பட்டதை நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே ஓனா நியூ ஃப்ரேசஸ் நிறைய மேக் பண்ணுவீங்க. ஸோ நான் look at this board. So whatever comes to my mind, whatever comes to my mind அப்படின்னா என் மனசில் பட்டதை நான் செய்வேன், மனசில் பட்டதை நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல மனசில் பட்டது அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதுதான் whatever comes to my mind. Okay, now look at this example. I will buy whatever comes to my mind. என் மனசில் பட்டதை நான் வாங்குவேன், என் மனசில் பட்டதை நான் வாங்குவேன். I will buy whatever comes to my mind. I will buy whatever comes to my mind. And second one, I will eat whatever comes to my mind. என் மனசில் பட்டதை நான் சாப்பிடுவேன். அதாவது இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லிலாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் சாப்பிடுவேன், என் மனசில் பட்டதை நான் சாப்பிடுவேன். ஸோ அதுதான் I will eat whatever comes to my mind. Okay, I will eat whatever comes to my mind. And next one, I will do whatever comes to my mind. என் மனசில் தோணுறதை நான் செய்வேன், என் மனசில் பட்டதை நான் செய்வேன். Okay, I will do whatever comes to my mind. I will do whatever comes to my mind. And next one, I will tell whatever comes to my mind. என் மனசில் தோன்றதை நான் சொல்லுவேன், என் மனசில் என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லுவேன். I will tell whatever comes to my mind. Okay, and next one, I will cook whatever comes to my mind. என் மனசில் பட்டதை நான் சமைப்பேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் சமைப்பேன், என் மனசில் பட்டதை சமைப்பேன். ஸோ இந்த மாதிரியான இடத்துல சொல்கிறதுக்கு தான் whatever comes to my mind. I will cook whatever comes to my mind. ஸோ இந்த மாதிரி என் மனசில் பட்டதை நான் செய்வேன் சொல்லுவேன். இந்த மாதிரியான சென்டென்சஸ் இனிமேல் தமிழில் பேசாமல் whatever comes to my mind அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லெசன். I'll see you soon again some more interesting lesson. Until then, bye bye, take care.